السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் அல்ல இறைவனின் நல்லடியார்களே, அநேக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றாத பேரன்பும் பெருங்கருணையும் நம் அனைவரையும் இந்த வெற்றி மார்க்கத்தினை பற்றி பிடிக்க செய்த ஏக இறைவனின் இறுதி தூதராகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை தம்முடைய வாழ்க்கையிலே தம்மால் இயன்ற அளவிற்கு அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மரணித்தவர்கள் மீதும், தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் மீதும், இனி வாழ இருப்பவர்கள் என அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலைபெறட்டுமாக என பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையினை துவங்குகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரியவர்களே, உயர் தியாகத்தால் உயர்ந்த இஸ்லாம் என்கின்ற தலைப்பின் கீழாக ஒவ்வொரு போர்க்களமாக நாம் அறிந்து வருகிறோம். பத்ரு போர்க்களத்தை பார்த்து, உஹது போர்க்களத்தை பார்த்து விட்டு இப்பொழுது இறுதியாக அகல் போர்க்களத்தினுடைய இறுதி கட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அகல் போர்க்களம் என்பது மிகப்பெரிய எதிரி படைகள் கூட்டுப்படையாக சேர்ந்து வந்த ஒரு படையை இஸ்லாமிய மக்கள் எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அந்த சூழலிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் சேர்ந்து ஒரு வித்தியாசமான ஒரு யுக்தியை கையாண்டு மதீனாவை சுற்றிலும் அகல் தோண்டி எதிரிகளை உள்ளே வர முடியாத அளவிற்கு அவர்களை தடுத்து கொண்டிருந்தார்கள். இந்த அகல் போரின் போது எந்த அளவுக்கு தியாக மனப்பான்மையோடு நபிகளாரினுடைய தோழர்கள் எல்லாம் அவர்களினுடைய தியாகங்களை செய்தார்கள் என்பதையெல்லாம் நாம் படிப்படியாக அறிந்து வந்தோம். அதனுடைய தொடரில் நேற்றைய தினம் நாம் எதை பற்றி அறிந்து வந்தோம் என்றால், எதிரிகளிடத்தில் சென்று எதிரிகள் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள், அவர்களினுடைய திட்டங்கள் என்ன என்று உளவு பார்த்து விட்டு வருவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை தேர்வு செய்து அனுப்பி அவர் சென்று எவ்வாறு அந்த உளவு செய்து எல்லாவற்றையும் அறிந்து வந்தார் என்கின்ற தகவலை எல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்திருந்தோம். இறுதியான ஒரு இக்கட்டான சூழ்நிலை இஸ்லாமிய படைக்கு ஏற்படுகிறது. இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹும்ம முன்சிலில் கிதாப், வேதத்தை இறக்கி அருளியவனே, சரி அல் ஹிசாப், விரைவாக தீர்ப்பு முடிக்கக்கூடியவனே, இஹ்ஸிமில் அஹ்ஸாப், இந்த கூட்டு படையை நீ தோல்விக்குள்ளாக்கு, அவர்களை விரட்டி அடிப்பதற்கு நீ உதவி செய், ஓ ஜல்சில் பிஹிம், அவர்களை நீ திடுக்கத்திற்கு உள்ளாக்கு என்று சொல்லி நபிகளார் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அந்த பிரார்த்தனைக்கு அல்லாஹ் பதில் அளிக்கின்ற வண்ணமாக மிகப்பெரிய ஒரு குளிர்ந்த ஒரு காற்றை எதிரிகளினுடைய பகுதிக்கு அல்லாஹ் செலுத்துகிறான். எதிரிகள் அந்த குளிர்ந்த காற்றை தாக்கு பிடிக்க முடியாமல் ஒட்டுமொத்த கூட்டுப்படையும் திரும்பி அவர்களினுடைய ஊரை பார்த்து சென்று விட்டார்கள் என்பதை எல்லாம் நேற்றைய தினம் நாம் பார்த்திருந்தோம். இத்தோடு அகல் போர் முடிந்து விட்டது. மிகப்பெரிய கூட்டுப்படை, அதாவது இந்த போருக்கான பேரு அஹ்ஸாப் என்று நாம் சொல்லியிருந்தோம். மிகப்பெரிய கூட்டுப்படையை எதிர்த்து போரிட்டார்கள் இஸ்லாமிய படை வீரர்கள். அப்படிப்பட்ட கூட்டுப்படை தோற்றுவிட்டு அவர்களினுடைய தேசத்தை நோக்கி திரும்பி கொண்டிருக்கிறார்கள். மக்காவை சார்ந்தவர்கள் மக்காவிற்கு செல்கிறார்கள். வந்த யூதர்கள் எல்லாம் யூதர்கள் அவர்களினுடைய இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அகல் போர் முடிஞ்சிருச்சு. மதீனாவிலிருந்து சஹாபாக்களும் நபிகளாரும் பார்க்கிறார்கள், ஒட்டுமொத்த கூட்டுப்படையும் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான், நம்ம வெற்றி அடைஞ்சாச்சு என்று சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு திரும்புகிறார்கள். ஒரு சில சேதாரங்கள், ஒரு சில நபி தோழர்கள் அடிபட்டிருந்தார்கள். மிகப்பெரிய சேதாரம் கிடையாது, மிகப்பெரிய உயிரிழப்பும் கிடையாது. இப்படிப்பட்ட நல்ல ஒரு சூழலில் வெற்றி பெற்றாச்சு. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, தம்முடைய ஆயுதத்தோடு வீட்டிற்குள் நுழைகிறார்கள். வீட்டுக்கு வந்துட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, தம்முடைய ஆயுதத்தை கீழே வைத்து விட்டு குளிப்பதற்காக குளியல் அறைக்குள் சென்று விடுகிறார்கள். குளித்து விட்டு வருகிறார்கள். வரும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் தலையில் தம்முடைய தூசிகளை தட்டியவர்களாக உள்ளே வருகிறார்கள். மாணவர்கள் அல்லாஹ் இறக்கி போருக்காக உதவி செய்தான் என்றால் அவர்களும் போர்க்களத்தில் ஒரு போர் வீரராக நின்று போரிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களினுடைய தோற்றத்தை ஹதீஸ்ல பார்க்க முடியுது. தம்முடைய தலையில் இருந்த புழுதிகளை தட்டியவர்களாக ரசூலுல்லாஹ் இடத்தில் வருகிறார்கள். போர்க்களத்தில் ஏற்பட்ட புழுதிகள் அதை தட்டிட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா,
நீங்க ஆயுதங்களை கீழே வைத்து விட்டீர்கள். ரசூலுல்லாஹ் வச்சிட்டீங்க, சஹாபாக்கள் எல்லோரும் போர் முடிஞ்சிருச்சு, அந்த கூட்டுப்படையெல்லாம் திரும்பி போயிட்டாங்க, போர் அவ்வளவுதான் நினைச்சு ஆயுதங்களை நீங்க கீழே வைத்து விட்டீர்கள். ஆனால் வானவர்களாகிய நாங்க இன்னும் ஆயுதங்களை கீழே வைக்கவில்லை. ஆயுதத்தை கையில வச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கிறார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், நீங்க போர் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சு ஆயுதத்தை கீழே வச்சுட்டீங்க. ஆனா உண்மையிலேயே போர் இன்னும் முடியல, நாங்கள் வானவர்களாகிய நாங்கள் இன்னும் ஆயுதங்களை கீழே வைக்கல. உடனே படைய புறப்பட சொல்லுங்கள், அந்த இடத்திற்கு நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எந்த இடத்துக்கு செல்லணும்னு சொன்னாங்க தெரியுமா? போர்க்களம் இன்னும் முடியல, இன்னும் ஒரு கூட்டம் பாக்கி இருக்கிறது, அந்த கூட்டத்தை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். பனு குறைலா, தினம்தோறும் கேட்ட அதே கேள்விதான். பனு குறைலா அப்படிங்கிற யூதர்கள் யாருன்னா, மதீனாவிற்குள்ளேயே இருக்கக்கூடிய நபிகளாரிடத்தில் பைய செய்து ஜிஸ்யா வரி செலுத்தி கொண்டு மதீனாவுக்கு உள்ளேயே இருக்கிற கூட்டம். அவங்கதான் கூட்டுப்படையை திரட்டினது. உள்ள இருந்து ஏராளமான கிளர்ச்சிகளையும் புரட்சிகளையும் மேற்கொண்டு உள்ள இருந்து என்ன செஞ்சாங்கன்னா, கூட்டுப்படையோடு நபிகளாரினுடைய படை சண்டையிட்டுக் கொண்டிருக்கும் போது உள்ள இருந்தே போர் தொடுத்து வரலாம் என்கின்ற தகவல் தான் ரசூலுல்லாஹ்க்கு கிடைக்குது. உள்ளுக்குள்ளேயே எதிரிகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம், வெளியில இருந்து வந்த எதிரி எல்லாத்தையும் அடிச்சு துரத்தியாச்சு, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. ஆனால் நமக்குள்ளேயே ஒரு எதிரி படை இருக்கிறது, நமக்கு தெரியாமே சதி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களோடு போர் செய்யும், அவர்களை அழித்தால்தான் இந்த போர் முற்றுப்பலி பெறும் என்று வானவர்கள் சொல்கிறார்கள். நாங்க இன்னும் ஆயுதங்களை கீழே வைக்கல, பனு குறைலாவை நோக்கி போர் படையை செலுத்துங்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் வெளியே வருகிறார்கள், ஒட்டுமொத்த சஹாபாக்கள் இருக்கிறார்கள். சஹாபாக்கள் கட்டளையிடுகிறான், எல்லாரும் கிளம்புங்க, பனு குறைலாவை நோக்கி நாம் செல்ல வேண்டும். அவர்கள் நமக்கு கீழே இருந்து கொண்டு நம்மோடு பையத் செய்து கொண்டே உடன்படிக்கை முறிச்சிட்டாங்க. நமக்கு எதிராக போர்ல எதிரிகளுக்கு உதவி செய்திருக்கிறார்கள், நமக்கு எதிராக போர் தொடுத்து வருவதற்கு தயாராகி இருந்தார்கள். அவர்களை சும்மா விடக்கூடாது, அவர்களை நோக்கி போர் படையை செலுத்துங்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பனு குறைலாவினுடைய இடத்துக்கு செல்கின்ற வரைக்கும் லுஹர் தொழுகை யாரும் தொழுகாதீங்க. பிரயாணத்துல போய்கிட்டு இருக்காங்க, நம்ம அங்க போய் சேர்த்து தொழுதுக்கலாம், லுஹர் தொழுகை தொழுக வேண்டாம் என்று சொல்லி சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ் கட்டளையிடுகிறார்கள். ஒட்டுமொத்த போர் படையும் அகல் போரில் அவ்வளவு நாட்கள் தொடர்ந்து எதிரிகளை உள்ளே வரவிடாமல் தடுத்துக் கொண்டிருந்த அதே களைப்புடன் பனு குறைலாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். போற வழியில என்ன ஆயிருக்குதா, அசரினுடைய நேரம் வந்து விடுகிறது. ஒரு சில சஹாபாக்களுக்கு எல்லாம் என்ன தோணுதுன்னா, அசர் நேரமும் முடிஞ்சிட்டா என்ன செய்யுது, லுஹரை அசரை சேர்த்து அசர் நேரத்துல தொழுதுக்கலாம், ஒருவேளை அசரினுடைய நேரமும் முடிஞ்சிச்சுன்னா என்ன செய்யுது என்று அஞ்சி பயணத்திலேயே ஒரு சில சஹாபாக்கள் லுஹரையும் அசரையும் தொழுது விடுகிறார்கள். ஆனா ஒரு சில சஹாபாக்கள் என்ன செய்யறாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, நேரம் முடியல, நபிகளாரினுடைய கட்டளை என்ன, பனு குறைலாவை அடைகின்ற வரைக்கும் லுஹர தொழுகாதீங்க. அதனால பனு குறைலா இடத்திற்கு சென்றதற்கு பின்பாகத்தான் ஒரு சில சஹாபாக்கள் லுஹரையும் அசரையும் சேர்த்து தொழுகிறார்கள். ரசூலுல்லாஹ் யாரையுமே குறைச்சல, யாரையுமே குறையும் சொல்ல கிடையாது, நீங்க செஞ்சதெல்லாம் சரிதான், ரெண்டு கூட்டத்திற்கும் எதையுமே சொல்லுவது கிடையாது. பனு குறைலா இடத்திற்கு சென்றாச்சு. மிகப்பெரிய ஒரு போர்படை. பனு குறைலா என்பவர்கள் யூதர்கள் பெருமளவில் இருந்தாலும் இஸ்லாமிய அளவர்களுக்கு பெருமடையாக இருக்க கிடையாது, அவங்களால எதிர்த்து போர் செய்ய முடியாது. அதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா, தங்களினுடைய கோட்டைக்குள்ளேயே தஞ்சம் புகுந்து கொள்கிறார்கள். கோட்டைக்குள்ளே இருக்காங்க, வெளியே போர் செய்வதற்கே வரல. இஸ்லாமியர்களினுடைய படை அவர்களினுடைய கோட்டைகளை சுற்றிலும் முற்றுகையிடுகிறார்கள். முற்றுகையிடுறதுனா என்னன்னா, அவர்கள் எத்தனை நாளைக்கு தான் உள்ளே இருக்க முடியும், எப்படியும் ஏதாவது ஒரு தேவையினுடைய நிமித்தமாக வெளியே வந்துதான். வெளியே வந்தார்கள் என்றால் அவர்களோடு போர் தொடுக்கலாம். ஏன்னா இவங்க சுத்திலும் அவர்கள் முற்றுகையிட்டுட்டாங்கன்னா வெளியே இருந்து எந்த விதமான பொருளும் உள்ள போகாது, உணவு பொருள் கொஞ்ச நாள்ல தீர்ந்து போயிடும். உணவை வாங்குவதற்கு வெளியே வந்து ஒரு தேவை ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா வெளியே வருவாங்க. அதனால இஸ்லாமிய படை என்ன செய்யறாங்கன்னா, பனு குறைலாவினுடைய இடத்தை சுற்றிலும் முற்றுகையிட ஆரம்பிக்கிறார்கள். முற்றுகைனா சும்மா ஒரு நாள் 2 நாள், 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட ஹதீஸ்ல நம்மளால பார்க்க முடிகிறது, கிட்டத்தட்ட 25 இரவுகள் 25 இரவுகள் நபிகளார் அவர்களும் சஹாபாக்கள் ஒட்டுமொத்த நபர்களும் பனு குறைலாவை முற்றுகையிட்டு காத்து கொண்டே இருக்கிறார்கள். நமக்கு எதிராக சதி வேலை செய்து நம்மோட உடன்படிக்கை செஞ்சு அதை முறித்து விட்டு நம்மை அழிப்பதற்காக மிகப்பெரிய ஒரு சதி திட்டத்தை தீட்டிய யூதர்கள். உள்ளுக்குள்ளேயே அவர்கள் தஞ்சம் மூன்று கோட்டைக்குள்ளே இருக்காங்க. சஹாபாக்களும் ஒட்டுமொத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரும் சுற்றி முற்றுகையிட்டுக் கொண்டே இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளாக கடந்து கொண்டே இருக்கிறது. 25 நாள் இரவுகள் முடிகிறது. இறுதியில பனு குறைலாவிற்கு தெரிஞ்சிருச்சு, இஸ்லாமிய படைங்கிறது நகராது, கண்டிப்பா நம்மோடு போர் தொடுத்தே ஆக வேண்டும் என்பதற்காக வந்திருக்கிறார்கள். நமக்கு வேற வழியே கிடையாது, நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம், வேற எங்கிட்ட தப்பிச்சு ஓடிடவும் முடியாது. எல்லா பக்கத்தும் இஸ்லாமிய வீரர்கள் இருக்கிறார்கள், நம்ம கையும் களவுமாக பிடித்துக் கொண்டோம், வசமா நம்ம மாட்டிக்கிட்டோம், இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது என்று சொல்லிவிட்டு அவங்க என்ன ஒரு திட்டம் தீட்டுறாங்கன்னா, நம்ம இங்க இருந்து இறங்கி ரசூலுல்லாஹ்ட்ட போய் சரண்டர் ஆயிரும். ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு என்ன சொல்லுவோம்னா, ஸஅத் இப்னு முஆத் என்கின்ற ஒரு நபி தோழர் இருக்கிறார், அவர் தான் அந்த ஒரு படைக்கெல்லாம் ஒரு தலைவராக இருந்தவர், யூதர்களை சார்ந்த அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளியாக இருந்தவர், அவர் தான் நமக்கு தலைவர். அவரிடம்
நம்ம தீர்ப்பை ஒப்படைச்சிருவோம். ரசூலாட்ட தீர்ப்பை கொடுத்துட்டோம்னா ரசூலா நிச்சயமாக நம்மில் போர் செய்யக்கூடிய தகுதி இருப்பவர்களை எல்லாம் கொல்ல சொல்லி நபிகளார் உத்தரவிட்டு விடுவார்கள். அவங்களுக்குள்ள ஆலோசனை செஞ்சுக்கிறாங்க. வசமா நம்ம மாட்டிக்கிட்டோம், இப்ப என்ன செஞ்சா ஓரளவுக்கு நம்மளால தப்பிக்க முடியும், உயிர் வாழ்வதற்கு தேவையான என்ன நம்ம செய்து கொள்ள முடியும் என்று ஆலோசனை செய்கிறார்கள். இறுதி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு நம்ம ஒரு கருத்தை முன்வைப்போம். அல்லாஹ்வின் தூதரே, ஸஅத் இப்னு முஆத் அவர்களினுடைய தீர்ப்பையே நாங்கள் தீர்ப்பாக ஏற்றுக்கொள்கிறோம். ஸஅத் இப்னு முஆத் என்ன சொல்றாரோ அதை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம், அவரினுடைய தீர்ப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று பனு குறைலாவினுடைய தலைவர்கள் எல்லோரும் இறங்கி வருகிறார்கள். இறங்கி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்றாங்க, ஸஅத் இப்னு முஆத் தான் எங்களுக்கு எல்லாம் தலைவராக இருக்கிறார், அவரினுடைய கருத்தை நாங்க ஏத்துக்கிறோம், அவர் என்ன தீர்ப்பு சொல்றாரோ அந்த தீர்ப்புக்கு நாங்க அடிபணிஞ்சு போயிடும், ஸஅத் இப்னு முஆத் இடத்துல தீர்ப்பு கேட்போம். நபிகளாரும் ஒற்றுக்கொள்கிறார்கள். நான் தான் தளபதி, நான் தான் இஸ்லாமியர்களுக்கே ஒரு தலைவனாக இருக்கிறேன், ஸஅத் இப்னு முஆதுக்கு நான் தான் தலைவர், நான் சொல்றதா நீங்க கேட்கணும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாரு. சரி, ஸஅத் இப்னு முஆதினுடைய தீர்ப்பை நீங்க கேட்கணுமா, ஸஅத் இப்னு முஆதை வர சொல்லுங்க. ஸஅத் இப்னு முஆதினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, அகல் போரின் போது வில்லை விட்டு தாக்கி கொண்டிருந்தார்கள், அம்பை விட்டு. அப்படி தாக்கும் போது எதிரி படைகளினுடைய அம்பு வந்து ஸஅத் இப்னு முஆதினுடைய கை நரம்பை கிழித்து விடுகிறது. மிகப்பெரிய ஒரு பாதிப்பிற்குள்ளாகி ரசூலுல்லாஹ் வந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னா, இவர் அருகில இருந்து நம்ம நலம் விசாரிக்கணும் என்பதற்காக மஸ்ஜிது நபவியிலேயே ஒரு கூடாரம் அமைத்து அங்கேயே அவருக்கான ஒரு தங்கும் இடத்தை ஏற்பாடு செய்து கொடுக்கிறார்கள். பனு குறைலா போருக்காக கிளம்பும் பொழுது அவரும் கிளம்பி வந்து விடுகிறார். அருகில் ஒரு கழுதையின் மீது அமர்ந்தவராக இருக்கிறார். ஸஅத் இப்னு முஆதை நபிகளார் அழைக்கவும் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ஸஅத் இப்னு முஆதை அழைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸஅத் இப்னு முஆத் வந்துட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த பனு குறைலா அந்த சமுதாயம் யூதர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். ஸஅத் இப்னு முஆதும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்கிறார்கள், உங்களினுடைய தலைவர் வந்து விட்டார், அதாவது அந்த பகுதிக்கான தலைவர் ஸஅத் வந்துட்டார், அவரிடத்தில் எழுந்து செல்லுங்கள். ஒட்டுமொத்த பனு குறைலாவும் ஸஅத் இப்னு முஆத் அவர்களிடத்தில் செல்கிறார்கள். எல்லாருமே இப்ப எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஸஅதினுடைய தீர்ப்பு, அவர் என்ன தீர்ப்பு சொல்றாரோ அதுதான் அவர்களுக்கான தீர்ப்பு, அவர் என்ன சொன்னாலும் அதற்கு நாங்கள் அடிபணிகிறோம் என்று பனு குறைலாவும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அதற்கு உடன்பட்டு இருக்கிறாங்க. ஸஅத் இப்னு முஆத் தீர்ப்பு சொல்வார், அந்த தீர்ப்பை நீங்க கேட்டுக்கோங்க. ஸஅத் பார்க்கிறார், ஒட்டுமொத்த சூழலையும் பார்க்கிறார். பார்த்து விட்டு நம்ம தான் உங்களுக்கு எல்லாம் தலைவரா இருந்தோம் என்று சொல்லி ஒரு பரிதாப உணர்வு வந்து விடவே கிடையாது. அவர் சொன்ன தீர்ப்பு என்ன தெரியுமா, பனு குறைலாவில் யாருக்கெல்லாம் போரிடுவதற்கு தகுதி இருக்கிறதோ, போர் செய்வதற்கு யாருக்கெல்லாம் வலிமை இருக்கிறதோ அவர்கள் அனைவரும் கொல்லப்பட வேண்டும், அவர்களினுடைய பெண்களும் குழந்தைகளும் அடிமைகளாக பிடிக்கப்பட வேண்டும். எல்லா போருக்கும் என்ன தீர்ப்போ அதேதான் இந்த போருக்கும் தீர்ப்பு. எந்தெந்த போருக்கெல்லாம் செல்கிறார்களோ அப்ப எல்லா இஸ்லாமிய படை என்ன செய்வாங்கன்னா, போருக்கு யாருக்கெல்லாம் தகுதி இருக்கிறோ அவர்கள் அனைவரையும் கொன்று விடுவார்கள். ஏன்னா அவங்க தானே இந்த மாதிரி சதி திட்டம்லாம் தீட்டியது, இஸ்லாமியர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தது, கூட்டுப்படை எல்லாத்தையும் திரட்டது யாருன்னா போர் யாரெல்லாம் செய்ய முடியுமோ அப்படிப்பட்ட வலிமை கொண்டவர்கள். உள்ள இருந்துகிட்டே உடன்படிக்கை முடிச்சு நயவஞ்சகத்தனத்தை செய்திருக்கிறார்கள். சும்மா விடக்கூடாது, எல்லோருக்கும் என்ன தீர்ப்போ அதேதான் இங்கேயும். இவர்களிடத்தில் யாருக்கெல்லாம் போர் புரிவதற்கு திறமை இருக்கிறதோ வலிமை இருக்கிறதோ அவர்களை கொன்று விடுங்கள், பெண்களையும் குழந்தைகளையும் அடிமையாக்கி விடுங்கள் என்று தீர்ப்பை சொல்லுகிறார். அல்லாஹ்வினுடைய தூதர் பார்த்து விட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ் என்ன தீர்ப்பை கொடுத்திருப்பானோ அதே தீர்ப்பை தான் நீங்களும் கொடுத்திருக்கிறீர்கள். நியாயமான ஒரு தீர்ப்பு. பனு குறைலா போரும் அத்தோடு முடிவடைகிறது. அகல் போரை தொடர்ந்து நடந்த போர்தான் பனு குறைலா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு போர். அன்றைய தினத்தோடு உள்ளிருந்து கிளர்ச்சி செய்த ஏராளமான சதி வேலைகளை எல்லாவற்றையும் அல்லாஹ் தோற்கடிக்கிறான். இறுதி நிலைமை என்ன ஆகுதுன்னா, ஸஅத் இப்னு முஆத் அவருக்கு உடல் நிலைமை இருக்க இருக்க மோசமாய் கொண்டே செல்கிறது. எந்த அளவுக்கு மோசமாயிருதுன்னா, ஒரு கட்டத்துல படுத்த படுக்கையாக மாறி விடுகிறார். அவருக்கே தெரிகிறது உடல் நிலைமை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று தெரிந்ததற்கு பின்பாக இறைவனிடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்கிறார்கள். மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல் கிட்டையே அவருக்கு நபிகளார் அவர்கள் ஒரு இருப்பதற்கான இருப்பிடத்தை அமைத்து தருகிறார்கள். அந்த இருப்பிடத்தில் இருந்தவாறு ஒட்டுமொத்த சூழலையும் பார்க்கிறார். ரசூலுல்லாஹ் எப்படி இருக்காங்க, ஏராளமான போர் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு, நம்ம உயிரோடு இருந்தோம்னா ரசூலுல்லாஹ்க்கு பக்கபலமாண்டு போர் செய்யலாமே என்கின்ற ஆசையெல்லாம் அவருக்கு இருக்கு. இறுதியில இறைவனிடத்துல கையேந்தி ஒரு பிரார்த்தனை செய்கிறார். என்ன பிரார்த்தனை செய்கிறார்னா, இறைவா எனக்கு எல்லாத்தையும் விடவும் ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, உலகத்துல நீ எதை எனக்கு கொடுத்தாலும் அது அனைத்தையும் விடவும் எனக்கு ரொம்ப பிடித்ததுன்னா என்னுடைய நபி, அவரினுடைய ஊரார்கள் நம்பாமல் ஊரை விட்டு விரட்டி அடித்து விட்டார்கள். ஊர்ல இருந்து துரத்தி அடிச்சிட்டாங்க, ஊர்ல இருந்தா கொலை செய்து விடுவோம் என்று மிரட்டினார்கள். அப்படிப்பட்ட நபியை எதிர்த்தார்களே, அவர்களை எதிர்த்து போரிடுவதுதான் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் விடவும் சிறந்தது. இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை எனக்கு கொடுத்தாலும் அதை விட எது எனக்கு சிறந்தது, அந்த மக்கத்து குஃப்ர் அந்த காஃபிர்களோடு நான் போரிடுவதுதான் எனக்கு சிறந்தது. எல்லாத்தையும் சொல்லி சொல்றார், எல்லாவற்றையும் விடவும் எனக்கு ரொம்ப ரொம்ப சிறந்ததுன்னா அவர்களோடு போரிடுவது. இது உனக்கும் தெரியும் அல்லாஹ்,
இந்த ஒரு சூழ்நிலையில அவர் கேட்கக்கூடிய பிரார்த்தனை பாருங்கள், இத்தோடு அந்த மக்கத்து வாசிகளுக்கும் நபிகளாருக்குமான போர் முடிஞ்சிருச்சு, இனிமே போரே கிடையாது என்று சொன்னால் என்னுடைய ஆறக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஒரு காயம், அவரினுடைய பிரார்த்தனை பாருங்க, அவரினுடைய காயம் ஆறிக்கொண்டு வருகிறது, என்னுடைய காயம் ஆறக்கூடிய நிலையில இருக்கிறது, இதே காயத்தின் வாயிலாக என்னை நீ உன் பக்கம் அழைத்து செல்வாயாக, இல்ல இனிமேலும் போர் நடக்கும், மக்கத்து குஃப்ரி அந்த ஒரு காபிர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய படைக்கும் இன்னும் போர் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும்னா என்னை நீ உயிர் வாழச் செய், நான் நபிகளாரோடு நின்று போரிடணும். அவரினுடைய வாழ்க்கையினுடைய ஒரே குறிக்கோள் என்னன்னா, ஐயோ நம்ம மரணிக்க போறோமே, காயம் வேற பெருசாகிக்கிட்டே போகுதே, ஒருவேளை நான் மரணிச்சிருவோம், அல்லாஹ் எனக்கு இன்னும் கொஞ்ச காலம் டைம் கொடு, நான் இன்னும் நிறைய நல்லமல் செஞ்சுக்கிறேன், என்னுடைய குடும்பத்துக்கு எல்லாம் செட்டில் பண்ணி விடணும், அவங்களுக்கு நான் ஒரு நல்ல ஒரு சூழல் அமைச்சு தந்துறேன், எனக்கு நேரம் தான் சொல்லி உலகத்திற்காக புலம்பவே கிடையாது. அவரினுடைய ஒட்டுமொத்த எண்ணம் எப்படி இருக்குன்னா, நான் உயிர் வாழ்ந்தனா ஒரே ஒரு நோக்கம், ரசூலா போக ரசூலா கூட நின்று நான் போர் செய்யணும், அந்த ஒரே ஒரு நோக்கம் எனக்கு போதுமானது. இல்ல போரே வேணானா, எனக்கு உயிரே வேணும், இனிமே போரே கிடையாது என்றால் என்னுடைய உயிரை நீ எடுத்துக்கொள், இல்ல இன்னமும் போர் நடக்கும் என்றால் அப்படி என்றால் என்னை உயிரோடு வாழச்சி, நான் போரிட வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார். வாழ்க்கைக்கான ஒரே நோக்கம் என்ன வச்சிருக்காருன்னா போரிடணும், ரசூலாக்காக போரிடணும், இல்ல போரே கிடையாதுன்னா எனக்கு இந்த உயிரை வேண்டாம், நீ எடுத்துக்கொள் என்று பிரார்த்தனை செய்கிறார். அவர் பிரார்த்தனை செய்து முடித்து ஒரு சில நிமிடங்கள் கூட ஆக கிடையாது, அவரினுடைய காயங்களில் இருந்து அதிகமான ரத்தங்கள் வெளியே வர ஆரம்பிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்தில் ஒரு கூடாரம் அமைத்திருக்கிறார்கள். ஸஅத் இப்னு முஆதினுடைய கூடாரத்திற்கு பக்கத்தில் பனு கிஃபார் என்கின்ற ஒரு குலத்தார் அவர்களும் கூடாரம் அமைத்திருக்கிறார்கள். பனு கிஃபார் குலத்தார்கள் எல்லாம் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திடீர்னு பார்த்தா பக்கத்து கூடாரத்திலிருந்து அப்படியே வெள்ளத்தை போன்று ரத்தம் வந்து கொண்டு இருக்கிறது. பார்த்து விட்டு பனு கிஃபார் குலத்தார்கள் எல்லாம் ஒரு திடுக்கத்திற்குள்ளாகி விடுகிறார்கள். என்னது இது, இப்படி ஒரு வெள்ள மாதிரி ரத்தம் வந்துகிட்டு இருக்கே, யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருமே இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், திடீர்னு ஒரு திசையில இருந்து ரத்தம் அப்படியே வெள்ள மாதிரி வந்துகிட்டு இருந்தா நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பதட்டம் ஏற்படும், அந்த மாதிரி அவர்களுக்கு ஏற்படுகிறது. என்ன இப்படி ஒரு ரத்தம் ஓடி வந்துகிட்டு இருக்குது என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று பார்க்கிறார்கள். ஸஅத் இப்னு முஆத் அவருக்கு ஏற்பட்டிருந்த அதே காயத்தின் வாயிலாக அவர் மரணத்தை அடைகிறார். மிகப்பெரிய ஷஹீத் என்கின்ற அந்த போர்க்களத்தில் சென்றுதானே அந்த காயம் ஏற்பட்டது, அதே காயத்தில் மரணம் அடைகிறார், ஷஹீத் என்கின்ற அந்தஸ்தை பெறுகிறார். அவரினுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு ஏராளமான படிப்பினைகள் கிடைப்பதற்கு இருக்கிறது. யோசித்து பாருங்கள், தம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் நபிகளாருக்காக அர்ப்பணித்தவர், இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்தவர். அகபா உடன்படிக்கையில சென்று ஒட்டுமொத்த மதீனத்து அன்சாரிகளும் இறைவனை முன்னிறுத்தி சத்தியம் செய்து கொடுத்தார்கள். அகபா உடன்படிக்கை எப்படி நடக்கும்னா, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட்டிக் கொண்டு வருவார்கள். கூட்டிக்கிட்டு வந்து மதீனத்து வாசிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த முகமது அப்படிங்கிறவர் எங்கள்கிட்ட நல்ல பத்திரமாகத்தான் இருக்கிறார், பாதுகாப்பாக இருக்கிறார், உங்களை நம்பி நாங்க உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம், அவரை நீங்க நல்ல முறையில பாத்துக்கணும், உங்களினுடைய உயிரை கொடுத்து பாதுகாக்க வேண்டும். ஏன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாப்பதற்கு மக்காவில் ஒரு மிகப்பெரிய முக்கியமானவர்கள் எல்லாரும் இருந்தார்கள். இருப்பினும் மதீனாவிற்கு செல்ல வேண்டும் என்று நபிகளார் ஆசைப்பட்டார்கள். அப்பொழுது ஒட்டுமொத்த மதீனத்து வாசிகளும் சொன்னார்கள், எங்களினுடைய உயிரை தாண்டி, எங்களினுடைய மனைவிகள், எங்களினுடைய பிள்ளைகளை தாண்டி அவங்களை நாங்க எந்த அளவுக்கு பாதுகாப்போமோ அதை தாண்டி நாங்கள் இந்த தூதரை பாதுகாப்போம் என்று சொல்லி சத்திய பிரமாணம் செய்து கொடுத்து விட்டு அகபாவில் உடன்படிக்கை செய்ததற்கு பின்பாகத்தான் நபிகளார் ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள். அப்படிப்பட்ட சத்தியத்தை ஒருபோதும் தவறு விடாதவர்கள் அன்சார்கள். அதற்கு ஸஅத் இப்னு முஆத் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. தம்முடைய உயிர் தான் வாழ்வதற்கான ஒரே நோக்கமாக நபிகளாரோடு சேர்ந்து போரிடுவதை வைத்திருந்தார்கள். இத்தோடு அகல் போருக்கான ஒரு இறுதி உரையும் நிறைவு செய்யப்படுகிறது. ஏராளமான சோதனைகள், ஹிஜ்ரத் செய்து வந்தது ஒரு சோதனை, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர் களம், ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு பார்த்தோம்னா உஹது களம், ஹிஜ்ரி 5இல் அகல் போர்க்களம் நடக்கிறது, பனு குறைலா போர் நடக்கிறது. இப்படி தொடர்ந்து போர்க்களமாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மதீனத்து வாழ்க்கை நகர்ந்து கொண்டே செல்கிறது. இதை தொடர்ந்து இன்னும் ஏராளமான போர்க்களங்கள் எல்லாம் இருக்கிறது. அதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த தினங்களில் பார்ப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.